இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் கரெக்டாக நாங்குநேர் டோல்கேட்லேருந்து கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம். கிணறு பாருங்களேன், கிணறு ஃபஸ்ட்டு எடுத்தாப்புல நம்ம இடத்துக்கு ஃபஸ்ட்டு மெயின் பார்த்தீங்கன்னா கிணறு தான். கிணறு பார்த்தீங்கன்னா கிணறே ஒரு 500 அடி ஆழத்தில் இருக்குது. தண்ணி வந்து வத்தாத இடம் தான். வந்து நல்ல செழிப்பான இடம் தான். தண்ணிக்கு வந்து பற்றாக்குறை உள்ள இடம் தான். மொத்தம் இது பார்த்தீங்கன்னா 6.25 ஏக்கரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வேலையாட்கள் வந்து தங்குறதுக்கு மாதிரி ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க, அழகாட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 1000 தேக்கு மரம் இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு 300 வாழை, அதுபோக ஒரு 100 வந்து தென்னை வந்து 100 தென்னை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரீ சர்வீஸ், 2 ஃப்ரீ சர்வீஸ், அதுபோக 4 போர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த இடம் வந்து நம்ம வந்து கரெக்டாக நாங்குநேர் டோல்கேட்லேருந்து கரெக்டாக 10 கிலோமீட்டர் அந்த இடம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு நம்ம சென்ட்டுக்கு என்ன ரேட்டு கேட்க பார்த்தீங்கன்னா, சென்ட்டுக்கு 50,000 ரூபா கேட்குறாங்க. டைரக்ட் ஓனர் தான் உங்களுக்கு. இதில் வந்து 2 வீடு இருக்குது. இது போக இன்னொரு வீடு அந்த இருக்கு பாருங்க. அதுவுமே நம்ம வந்து வேலையாட்கள் தங்குற குடும்பத்தோட வந்து தங்கி வேலை பார்க்குற மாதிரி தான் ஒரு இடம் அமைச்சிருக்காங்க. இடத்த பார்க்குறதுக்கு உங்களுக்கு தேக்குக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டே வந்துடும். தேக்கே அவ்வளோ பெரிய இது, தேக்கே கிடைக்காது. அதுபோக வாழை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 வாழை வந்து நல்ல ஓரளவு மீடியமான முறையில் இருக்குது. இப்போ 100 வாழை வந்து இப்போதைக்கு தான் போட்டிருக்காங்க எல்லாமே. அதில் பார்த்தீங்கன்னா தென்னையும் நல்ல செழிப்பாக தான் வாழ்ந்துட்டு இருக்குது. உங்களுக்கு எப்போவுமே தண்ணி உள்ள ஏரியா வந்து எப்போவுமே தண்ணி உள்ள செழிப்பான விடும். இந்த இடத்துக்கு வந்து நம்ம காவல் தெய்வம் நம்ம ஆள் இருக்காரு, பிளாக்கி இருக்காரு. அவர் தான் காவல் தெய்வம். தண்ணி உள்ள ஏரியா எப்போவுமே. தண்ணிக்கு வந்து இந்த இடத்துல வந்து பற்றாக்குறையே இருக்காது. அவ்வளோ அருமையான இடத்த தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் டேரெக்டாக வாங்க, நமக்கு டேரெக்ட் ஓனர் தான். நம்ம பேசி எவ்வளோ அளவுக்கு நம்ம பேசி கம்மி பண்ணணுமோ கம்மி பண்ணி முடிச்சு தரலாம். அவ்வளோதான். சுற்றி நீங்கள் பாருங்களேன், இடத்த பார்க்குறக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. ஏசி காற்றே தோற்று போகிற அளவுக்கு அவ்வளோ அளவுக்கு காற்று வருது. அதில் போக உடையில மாங்காய் மரமாக எல்லாமே வச்சுருக்காங்க. டேரெக்டாக வாங்க, டேரெக்டாக நம்ம பண்ணி எவ்வளோ அளவுக்கு கம்மி பண்ணி பேசி முடிக்கணுமோ முடிச்சு வந்துடலாம்.